நம்ம வீட்டில் நம்ம தலைக்கு பயன்படுத்தக்கூடிய இது போல் சின்னதுலேருந்து பெரிய ஹேர் பேண்ட் வரைக்கும் நம்ம வந்து கிச்சனுக்கு இப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நிஜமாக வந்து ஷாக் ஆவீங்க. வாங்க எதுக்கு வந்து இப்படி பயன்படுத்துறது அதை பற்றி பார்ப்போம். நார்மலாக இருக்க ரப்பர் பேண்ட்லேருந்து இது போல் மீடியம் சைஸு பிக் சைஸு எல்லாத்தையும் வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக மாற்றலாம். இதுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருக்கக்கூடிய பேண்டு பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல் மீடியமாக இருக்கக்கூடிய பேண்ட் வந்து எடுத்துருக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து நம்ம கிச்சனில் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது எதனா அர்ஜென்ட்டுக்கு காய் வெங்காயம் எல்லாம் நறுக்கும் போது நம்ம கை வந்து ஈரமாக இருக்கும் அல்லது வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்தியை பிடிச்சி கட் பண்ணும்போது ஒரு கிரிப்னஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் அவசரத்துக்கு பயன்படுத்தும் போது வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த கிரிப்னஸ்க்காக இது போல் கத்தியில் பேண்டு வந்து போட்டுட்டு நம்ம பிடிச்சி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கத்தியில் வழுவழுப்பு தன்மை வந்து வரவே வராதுங்க. நல்லா வந்து பிடிச்சி கட் பண்ணுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கக்கூடிய பேண்டு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பேண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா 2 பேண்ட் அல்லது 3 பேண்டும் உங்களோட வசதிக்கு தகுந்தாற் போல் நீங்கள் போட்டு பயன்படுத்தலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவெல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டு மறுநாள் வந்து க்ளீன் பண்ணுவோம். அப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அந்த மேலே இருக்கிற அந்த மடலெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரும் இல்லையா? இதனால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பூவெல்லாம் கீழே கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது போல் கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு இது போல் மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஹேர் பேண்ட் வந்து நான் எடுத்துருக்குங்க. இப்படி வந்து போட்டு நம்ம லாக் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பூ ஓப்பன் பண்ணுற வரைக்குமே அந்த உள்ளே இருக்கிற அந்த பூ வந்து கொட்டாமல் இருக்கும். இது நம்ம ஊர்லேருந்து எங்கன்னா நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா கூட இது போல் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மாட்டி விட்டுட்டு ஒரு கவரில் போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா கொட்டாமல் இருக்கும். நம்ம வந்து 2-3 நாள் கழித்து அந்த பூ வந்து க்ளீன் பண்ணாலுமே உள்ளே இருக்கக்கூடிய பூ கொட்டினாலும் அந்த மடல்குள்ளேயே இருக்கும். ஸோ இது போல் ஹேர் பேண்ட் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து இந்த ரப்பர் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து போயிடுச்சு அப்படின்னா அவசரத்துக்கு நம்ம கடைக்கு கொண்டு போக முடியாது. நம்ம போட்டு லாக் போட்டு அரைக்கும் போது சட்னி வந்து மேலே எல்லாம் செதறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கக்கூடிய ரப்பர் வந்து எடுத்துக்கோங்க. டிஸ்கோ ரப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எடுத்துட்டு அந்த பிளாக் கலரில் வாஷர் இருக்கும் இல்லையா, அது மேலே இந்த ரப்பரை வந்து போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ரப்பர் போட்டால் போதும். உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா அந்த மூடியில், அது வந்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 பேண்ட் அல்லது 3 ரப்பர் பேண்ட் வந்து போட்டுட்டு நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மூடி வந்து டைட்டாக இருக்கும். நம்ம மிக்ஸி வந்து அரைக்கும் போது மேலே வந்து செதறாது. ரெண்டாவது தண்ணியாக அரைக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ தேங்காய் பாலெல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா லெதர், அது வந்து சரியில்லைன்னா அந்த தேங்காய் பாலெல்லாம் வெளியே செதறத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் ரப்பர் வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம வேலைக்கு போகும்போதோ அல்லது குழந்தைங்களுக்கோ சாம்பார் வந்து இப்படி கொடுத்து அனுப்பும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் மர டைப்பில் இருக்கக்கூடிய டப்பாலாம் அந்த சாம்பாரோ அல்லது உள்ளே நம்ம எதனா ஜூஸ் மாதிரி ஊற்றி கொடுக்கும்போது நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, போகும்போது லஞ்ச் பேக்கில் வந்து ஷேக் ஆகிட்டு இந்த கேப்பில் அந்த லிக்யூடெல்லாம் சாம்பார் எல்லாம் ஒழுகும். இதனால் லஞ்ச் பேக் ஃபுல்லும் வந்து நாஸ்தியாகும் இல்லையா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் ரப்பர் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அது உள்ளே சேர்த்துட்டு நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா டைட்டாக பிடிச்சிக்கும். உள்ளே இருக்கக்கூடிய சாம்பார் வந்து கொட்டவே கொட்டாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து சூடு ஆறின பிறகு நம்ம ரப்பர் போட்டுட்டு லாக் பண்ணோம் அப்படின்னா அந்த ரப்பர் எதுவுமே ஆகாது. நீங்கள் சூடாக இருக்கும் போது லாக் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ரப்பர் உருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சில்வர் டப்பா பிளாஸ்டிக் டப்பா எதுக்காக இருந்தாலும் இது போல் மர டைப்பில் இருக்கக்கூடிய மூடி வந்து லூஸாக இருந்தது, சாம்பார் எல்லாம் கீழே கொட்டுது அப்படின்றவங்க இது போல் ரப்பர் வந்து போட்டுட்டு நம்ம பயன்படுத்தும் போது கீழே வந்து ஒரு சொட்டு கூட ஊற்றவே ஊற்றாதுங்க. இதனால ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நம்மளோட லஞ்சு பேகும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரெல்லாம் ஊற்றிக்கிச்சுன்னா அடிக்கடி வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து நம்ம ரிலீஃப் ஆகலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூன் எல்லாம் கொடுத்து அனுப்புவோம் இல்லையா, அது வந்து பேகில் வச்சுட்டு நம்ம அனுப்புவோம். அப்போ வந்து என்ன ஆகுனா அர்ஜென்ட்டுக்கு ஸ்பூன் வந்து நம்ம தேடிட்டு இருக்கத்தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பிரேக் ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே குழந்தைங்க வந்து சாப்பிடணும். ஸோ ஸ்பூன் வந்து தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது போல் வந்து சாம்பார் டப்பாலேயே இது போல் ஒரு ரப்பர் போட்டுட்டு ரப்பரோ இல்லை ரப்பர் பேண்டோ உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தாற் போல் போட்டுட்டு ஸ்பூனையும் அதோடு சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பூன் வந்துட்டு மிஸ் ஆகாமல் இருக்கும். இல்லை நான் வந்து இது போல் நீட்டாக இருக்கக்கூடிய டப்பா தரலை, இது போல் இருக்கக்கூடிய டப்பா தான் நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னாலும்
இதுக்குமே நீங்கள் வந்து அந்த டப்பாவோட மேல் பகுதியில் ஸ்பூன் வச்சுட்டு இது போல் நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாக அகலமாக விரிகிற மாதிரி இருக்கக்கூடிய ரப்பர் பேண்டை வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு சூடாக இருக்கக்கூடாதுங்க. உள்ளே இருக்க சாப்பாடு நல்லா ஆறின பிறகு நீங்கள் ரப்பர் பேண்டோ போட்டுட்டு இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா ரப்பர் பேண்ட் வந்து உருகாமல் இருக்கும். இல்லைனா உருகிட்டு சம்டைம்ஸ் வந்து கட் ஆகிடும். அதனால் இது போல் சூடு ஆறின பிறகு நீங்கள் ரப்பர் பேண்டோ சேர்த்துட்டு இந்த டப்பாவுக்கு மேலே ஸ்பூன் வச்சு பயன்படுத்தலாம். பொதுவாக வெண்டைக்காயில் நம்ம சாம்பார் பொரியலுக்கு கட் பண்ணும்போது ரொம்பவே வந்து நேரமாகும். காலை நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுபோல் இருக்கவங்களுக்கு வந்து இது போல் ரப்பர் பேண்டை பயன்படுத்தி வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுக்கும் போது 1 நிமிஷத்தில் 1/4 கிலோ காய் கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 வெண்டைக்காயை வந்து இதே போல் கரெக்டாக வந்து அடுக்கி வச்சுட்டு இதில் ரப்பர் பேண்ட் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணும்போது 1 நிமிஷத்தில் இந்த காய் ஃபுல்லுத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ரப்பர் பேண்ட் போடாத கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நேரமாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எதனா பூச்சி புழு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் குக்கிங்க்கு வந்து பயன்படுத்தலாம். நான் வந்து சாம்பாருக்கு கட் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ண போகிறேன். நீங்கள் பொரியலுக்கு கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் மெல்லிசாக அழகாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு ஈவனாக கட் பண்ண முடியுது. இதனால் நம்மளோட காலை வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. இப்படி வந்து கட் பண்ணி பாருங்கள். இது வந்து வெண்டைக்காய்க்கு மட்டும் இல்லைங்க, பீன்ஸு கேரட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து பொரியலில் நம்ம பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடிசாக அதாவது மெல்லிஸாக கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் இல்லையா. இப்போ ஒரு 1/4 கிலோ கட் பண்ணுறேன், ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வந்து கட் பண்ணும்போது கூடுதலாக வந்து டைம் எடுக்கும். ஸோ அது போல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே வந்து பூச்சி எல்லாம் புழு எல்லாம் இருக்கும், அதையும் நம்ம பார்த்து எடுத்து போடணும். ஸோ கரெக்டாக வந்து கட் பண்ணுங்கள். இந்த டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட ஆகலை எனக்கு இந்த காய் ஃபுல்லும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்பவே வந்து ஒரு பயனுள்ள குறிப்புனே சொல்லலாம். நம்ம வேலையெல்லாம் பண்ணும்போது நம்ம கையில் போட்டிருக்கக்கூடிய கண்ணாடி வளையல் அல்லது எந்த வளையலாக இருந்தாலும் என்னாகும்னா இப்படி வந்து கையில் நல்லா டைட்டாக வந்து விட்டுட்டு நம்ம வேலை பண்ணுவோம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு எடுக்கும்போது கிரைண்டர்லேருந்து அரைச்சி எடுக்கும்போது அல்லது மாவு கலரும் போது இந்த வளையலெல்லாம் கீழே வந்து விழும். ஸோ அது வந்து விழாமல் இருக்கிறதுக்கு உண்டான டிப்பு தான். இது போல் மெல்லிசாக இருக்கக்கூடிய பேண்ட் எடுத்துட்டு அந்த வளையலில் வந்து கிராஸாக வந்து போட்டு விட்டுக்கோங்க. அதாவது ஒரு பகுதி அந்த வளையலுக்கு மேலே இருக்க மாதிரியும் இன்னொரு பகுதி வந்து அந்த வளையலுக்கு கீழே இருக்கிற மாதிரியும் போட்டுட்டிங்க அப்படின்னா வளையல் வந்து லூஸ் ஆகிட்டு வந்தாலுமே அதிலிருந்து அதாவது நம்ம வேலை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகவே ஆகாதுங்க. இல்லை மெல்லிசாக லப்பர் பேண்டு வந்து இல்லை அப்படின்னா இது போல் பெருசாக இருக்க பேண்டையும் போட்டு இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வளையல் நல்லா லாக் ஆகிடுங்க, கழண்டு வரவே வராது. இதனால் நம்ம வேலையும் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் துலக்கிறோம், அப்போ வந்து என்ன ஆகும்னா வளையல் வந்து கூடவே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதனால் வளையலும் வந்து சீக்கிரம் உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது போல் நேரங்களில் பார்த்திங்கன்னா இது போல் பேண்டை போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். வாழைப்பழம்லாம் நம்ம நிறைய வாங்கி வைக்கும்போது என்ன பண்ணுவோன்னா அதில் நடு பகுதியில் வந்து ஒரு கயிறு கட்டி நம்ம ஒரு கயிற்றுலையோ அல்லது வேறு எங்கேயோ வந்து தொங்க விடுவோம். இப்படி தொங்க விட்டால் மட்டும்தான் அந்த பழம் வந்து டேமேஜாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து பழத்தை அப்படியே கீழே வந்து வைக்கும்போது என்னாகும்னா அடியில் இருக்கக்கூடிய பழமெல்லாம் சட்டுன்னு வந்து அடிப்படும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீப்போட நடு பகுதியில் இது போல் ஒரு ஹேர் பேண்டை போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு இதை வந்து ஒரு கொக்கிலையோ ஒரு ஆணிலையோ போட்டு நம்ம மாட்டி விடும்போது நம்ம வந்து ஈஸியாக வந்து வாழைப்பழத்தை வந்து ஸ்டோர் பண்ணலாம். இப்படி வந்து மாட்டி வைக்கும்போது மட்டும்தான் பழம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நம்ம வாங்கி பேஸ்கெட்லேயோ அல்லது டைனிங் டேபிள்லையோ அப்படியே வைக்கும்போது அடியில் இருக்கக்கூடிய பழம் எல்லாம் சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர் பேண்ட் வச்சுட்டு நம்ம வாழைப்பழத்தை இப்படியும் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து வெயிட்டுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஹேர் பேண்ட் வந்து பெருசு சின்னது அப்படி மாற்றி எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கும்போது கதவு வந்து கீழே இது போல் வந்து லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து குழந்தைங்க மாட்டிப்பாங்க. ஸோ இது போல் லாக் வந்து சட்டுன்னு மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஹேர் பேண்ட் வச்சு எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தாழ்பாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி இருக்கும் இல்லையா, இதில் வந்து ஹேர் பேண்டை ஒரு சுற்று அல்லது 2 சுற்று போட்டுட்டு அது நகராத அளவுக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த கடைசியாக இந்த சைடில் வந்து இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம
குழந்தைங்க வந்து என்னதான் வந்து தள்ளனாலுமே அந்த லாக் வந்து போடவே முடியாதுங்க. இதனால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து உள்ளே லாக் போட்டுட்டு நமக்கு வந்து கொஞ்சம் அச்சத்தை வந்து ஏற்படுத்தும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான பேண்டாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டைட் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு 2 சுற்று 3 சுற்று சுற்றி விட்டுட்டு அந்த தாழ்பாலோட கடைசி பகுதியில் இப்படி வந்து சேர்த்து விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து லாக் போடவே முடியாது. போட்டுட்டு இந்த பகுதியை வந்து மேல் பக்கமாக திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து போடவே முடியாது லாக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து காஸ்ட்லியான வாட்ச் எல்லாம் வாங்கி தருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் அல்லது 2 மாதம் வந்து குழந்தைங்க வந்து போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து சம்டைம்ஸ் வந்து பிஞ்சு போயிடும் இல்லையா, கட் ஆகிடும். அது போல் கட் ஆனது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குப்பையில் தூக்கி போடாமல் ஹேர் பேண்ட் வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணலாம். ஏன்னா இந்த பகுதி வந்து குழந்தைங்க போட்டு அடிக்கடி லாக் பண்ணும்போது சட்டுன்னு வந்து பிச்சுட்டு வந்துடும் இல்லையா. நம்ம காஸ்ட்லியான வாட்ச் தூக்கி தூரவும் போட முடியாது. இந்த லாக் வந்து சீக்கிரம் கிடைக்கவும் கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட வாட்சுக்கு தகுந்தாற் போல் ரப்பர் பேண்ட் வந்து இருக்கும். இந்த டிஸ்கோ ரப்பர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்வீட் கடையில் இந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு போடுவாங்க இல்லையா, அது போல் ரப்பரும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்படி வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து போட்டு விட்டுக்கோங்க. நான் வீடியோக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும்ட்டு பிளாக் கலர் ரப்பர் வந்து போட்டு வச்சுருக்கேங்க. போட்டுட்டு இப்படி லாக் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க சட்டுன்னு பிரித்தாலும் அது வந்து பிரிக்க முடியாது, நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். நம்மளோட வாட்சும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனால் வந்து சட்டுன்னு தூக்கி குப்பையில் போடாமல் நம்மளோட வாட்ச் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் வந்து நம்ம இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து செலவு மீதியாகும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ், அப்புறம் வந்து ஐலைனர், இது போல் இருக்கக்கூடிய பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டைட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி இந்த டிப்பில் வந்து பார்க்கலாம். அந்த மூடி பகுதியில் வந்து ஒரு ரப்பர் வந்து டிஸ்கோ ரப்பர் வந்து போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு நம்ம அப்படி ஓப்பன் பண்ணும்போது சட்டுன்னு வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழுவழுப்பு தன்மையாக இருக்கும் இல்லையா, சம்டைம்ஸ் வந்து அது ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்வீட் கடையில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம், அல்லது டிஸ்கோ ரப்பரும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி பண்ணிவிட்டு நம்ம திறக்கும்போது நமக்கு கைக்கு வந்து ஒரு கிரிப்னஸ் வந்து கிடைக்கும். இதனால் நம்மளோட பாட்டில் வந்து சீக்கிரமாக வந்து நல்லா ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.